யாப் வெப்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சி அமலன். எக்கச்சக்க பில்டப் ஏகப்பட்ட எதிர்பார்க்க இடையில நேற்று இரவே ரிலீஸ் ஆன புஷ்பா 2 படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்க போகிறோம். புஷ்பா 1 படத்தில் ஹீரோ, அதாவது கூலியா இருந்து, சாதாரண மரம் வெற்ற கூலியா இருந்து செம்மர கடத்தல் மன்னனா மிகப்பெரிய அளவில் வளர்ற அல்லு அர்ஜுனுக்கும் அந்த ஏரியாவுக்கு புதுசாக எஸ்பியா வர்ற பகத் பாசிலுக்கும் இடையில பூக்குற பகை நெருப்போட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் முடியும். இந்த செகண்ட் ஹாப்ல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனே ஜப்பானில் அங்கே ஹார்பரில் அல்லு அர்ஜுன் சரக்கை கொண்ட இறக்கி எதிரிகளோட சண்டை போகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸியோட ஆரம்பிக்குது. அதன் தொடர்ச்சியாக பகத் பாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஏற்கனவே இருந்த அந்த பகை நெருப்பு தக தக தகன்னு பத்திக்கிட்டு எரியறதும் அதனால வர்ற பிரச்சனையும் தன் காதல் மனைவி ராஷ்மிகா சிஎமோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து இங்கே வீட்டில் பெருசாக ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த இதற்காக சிஎமோட ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுறாரு. ஆனால் அங்கே முதலமைச்சராக இருக்கிற நரேன் அவமானப்படுத்தி அல்லு அர்ஜுனை அனுப்புகிறாரு. இதனாலேயே சிஎம்ஏ நான் மாற்றி காட்டுறேன்னு தனக்கு இருந்த ஒட்டுமொத்த பவரையும் செல்வாக்கையும் பணத்தையும் பயன்படுத்தி அவருக்கு கீழே எம்எல்ஏவா இருந்த ராவ் ரமேஷை சிஎம் ஆக்குறாரு அல்லு அர்ஜுன். அதற்கிடையில இருக்கிற அந்த அரசியல் பகை, பகத் பாசிலுக்கும் இவருக்கும் இடையிலான அந்த போராட்டம், ஏற்கனவே இருக்கிற எதிரிகள் கொடுக்கிற குடைச்சல், இதெல்லாம் அல்லு அர்ஜுன் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இதுல ஆக்ஷன் அன்லிமிட்டா இருக்கு, சென்டிமெண்ட் பிளியே இருக்குது, ரொமான்ஸ் வழியே இருக்கு. இப்படி எல்லா அம்சமும் கலந்த ஒரு கதம்பமா இந்த புஷ்பா 2 அனைத்து தரப்பு ரசிகர்களையும் நிச்சயமாக கவரும். குறிப்பா இளைஞர்களை வெகுவாக ஈர்த்திருக்கு. நேற்று இரவுலேருந்தே அல்லு அர்ஜுனுடைய ரசிகராக இருக்கட்டும் அல்லது வட இந்திய சினிமா ரசிகர்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் இந்த புஷ்பா 2 கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, வரவேற்கிறாங்க. முதல் நாள் டிக்கெட் வசூலி, அதாவது முன்பதிவு வசூலி 100 கோடியை தொட்டி இருக்கு. லாஜிக்கெல்லாம் பார்க்காம ஒரு மேஜிக்கா இந்த படத்தை உட்கார்ந்து ரசிச்சோம்னா அல்லு அர்ஜுன் பெரிய ஒரு மாஸ் ஹீரோவா அல்லுன்னு அல்றாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அவன் ஒரு வடந்திய ரசிகர்களுக்கு தெரிந்த ஒரு முகமான நட்சத்திரமா மாறி இருந்தாரு. புஷ்பா மூலமா ஒரு நேஷனல் ஹீரோவா இருந்தாரு. புஷ்பா 2ல நிச்சயமாக ஒரு இன்டர்நேஷனல் ஹீரோவா வளர்ந்து நிற்பார் அப்படின்னு நம்ம நம்புற அளவுக்கு அவருடைய அர்ப்பணிப்பு, உழைப்பு எல்லாமே இருக்கு. இது ஆக்ஷன்ல மட்டும் இல்ல, காதல் காட்சிகளா இருக்கட்டும், சென்டிமெண்டா இருக்கட்டும், பிரமாதமா பின்னி எடுக்கிறாரு. அதுவும் அந்த மரத்தை கடத்துறதுல அவர் செய்யற அந்த ஒவ்வொரு ஐடியாவும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கு. ஒரு சீன்ல பெண் வேடமிட்டு அம்மன் சிலைக்கு முன்னாடி டான்ஸ் பண்ணுவாரு. அதே சமயம் அந்த டான்ஸ், அந்த பாட்டு முடிவில் ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கு. ரெண்டுமே மிக அற்புதமா செஞ்சிருக்காரு. அதனோட தொடர்ச்சியா கிளைமாக்ஸ்லயும் பெண் வேடமிட்டு கிட்டத்தட்ட பத்திரகாளியா ருத்ரா தாண்டவம் ஆடுற அந்த காட்சியெல்லாம் பயங்கர கிளாப்ஸ் விழுவுது. பகத் பாசில், நானும் உனக்கு சலைச்சவன் இல்லடா அப்படிங்கிறத நடிப்பு ராசிச்சன் தான்டா அப்படிங்கிற விஷயத்த பகத் பாசில் சாதிச்சு காட்டுறாரு, மிரட்டுறாரு. அங்கங்க காமெடியும் பண்றாரு, சீரியஸா வில்லத்தனமும் பண்றாரு. அதே சமயம் அல்லு அர்ஜுன் அவமானப்படும் போது கூனி குறுகிற விஷயம், இப்படி எல்லா ஒட்டுமொத்த கலவையா ஒரு அற்புதமான நடிப்பு பகத் பாசில் கொடுத்திருக்காரு. அல்லு அர்ஜுனுடைய காதல் மனைவியா வர ராஷ்மிகா மந்தனா உண்மையிலே அந்த ரொமான்ஸ் சீன்லாம் பிரிச்சு மேய்றாரு. டான்ஸும் சும்மா சொல்ல வேண்டியதில்லை, பிரமாதமா பண்ணியிருக்காரு. அதே சமயம் ஒரு கோயில் சீன்ல அவர் பேசுற டயலாக் கூட பிரமாதமான ஒரு நடிப்பா இருக்கு. அப்புறம் சுனில் கேரக்டர் சொல்லணும். அதே மாதிரி அல்லு அர்ஜுனுடைய ஃப்ரெண்டா வர அந்த கேரக்டர், அவங்க அம்மா கேரக்டர், அண்ணன் கேரக்டர், இப்படி எல்லாமே ஒட்டுமொத்த அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. முதலே சொன்ன மாதிரி லாஜிக்லாம் அதை பார்க்கக்கூடாது. ஏன்னா லாஜிக்லாம் சுத்தமாக நம்பவே முடியாது.
100 பேர் வந்தாலும் 200 பேர் வந்தாலும் அடிக்கக்கூடிய ஒரு மகா சக்திமானா வந்து தன்னை வந்து அங்கே காட்டுறாரு அல்லு அர்ஜுன். அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு காலிஃப்ளவர் எடுத்து காதில் சொருகிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அது ஒரு கமர்ஷியலாக ஒரு மாஸ் ஹீரோ பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ ஒரு நம்புகிற மாதிரி இருக்குது. அதே சமயம் அது ரசிக்கிற மாதிரி இருக்குது. அவர் பண்ணுற காமெடி, நடந்து வர விஷயம், டான்ஸு எல்லாமே பிரமாதப்படுத்தியிருக்காரு. எல்லா நடிகர்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க. இசை தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் ஒரு 3 பாட்டு நல்லா இருக்குது. அதை இளைஞர்களை கவர்ற மாதிரி, ஆட்டம் போட வர மாதிரி ஒரு துள்ளல் இசையாக இருக்குது. ஆனால் ஆர்ஆர்னு வர்றபோது பின்னணி இசையில் கொஞ்சம் இறைச்சலாக இருக்குது. அதிக சவுண்ட், அந்த கோரஸ் வச்சு அதிகமாக சவுண்ட் இருக்கிறது கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்து. அதை மட்டும் கொஞ்சம் வால்யூமை அடக்கி வாசிச்சிருந்துருக்கலாம். ஒளிப்பதிவு ஒரு நேர்த்தியான அந்த கலர் டோனாக இருக்கட்டும், அதேமாதிரி அந்த லொக்கேஷனில் எடுக்கிறதுங்கிறது ஒரு சிரமமான விஷயம். மிகப்பெரிய அர்ப்பணிப்பும் உழைப்பும் திறமையும் இருந்தால் தான் அது சாத்தியமாகும். அந்த சாத்தியத்தை இதில் நிஜமாக்கி காட்டியிருக்கார் ஒளிப்பதிவாளர். அவருக்கு பாராட்டுகள். அந்த ஒட்டுமொத்தமாக படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மளை வந்து கொண்டு போகிறதே, அதை நம்ம ஈர்க்க வைக்கிறது, பிடிக்க வைக்கிறதே வந்து இயக்குனர் தான். அந்த வகையில் இயக்குனர் சுகுமார் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேன் இந்தியா இயக்குனராக தன்னை வந்து நிலைநிறுத்தியிருக்காரு, உறுதிப்படுத்தியிருக்காரு. படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட நீளம் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த படம் ஓடுது. அது வந்து பெரிய ஒரு ஆயிடுச்சு. இன்டர்வல் பிளாக் முடிகிறப்பே கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃபே. இந்த நீளத்தை கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 2.5 மணி நேரமா அந்த படத்தை கொடுத்திருந்தா இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கும். அது இந்த லென்த்திங்கனால சில தேவையற்ற போர்ஷனும் இருக்கு. அந்த காட்சிகள்லாம் கொஞ்சம் கத்திரி போட்டிருந்தா எடிட்டர் அதில் கொஞ்சம் சுனைட்டார். அதனால எடிட்டிங் கொஞ்சம் இதில் பலவீனமான விஷயமா தான் இருக்கு. அதையெல்லாம் அந்த தேவையற்ற காட்சிகளை நறுக்கி போட்டிருந்தால் ஒரு கிரிப்பான ஒரு படமா, அதே சமயம் இவ்வளோ நேரமா இருக்கே அப்படிங்கிற லென்த்தி ஃபீலிங் வராமல் இருந்திருக்கும். அது கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. அது இந்த படத்தோட குறைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஜிக், இது அந்த லாஜிக் ஓட்டை எக்கச்சக்கமாக இருக்கு. அதுவும் ஒரு படத்துக்கு மைனஸாக இருக்குது. மற்றபடி வந்து ஆலோரா பார்த்தா ஒரு கமர்ஷியல் மசாலாவை மிக மிக ஒரு ருசியான குழம்பாக்கி தர்றார் இயக்குனர் சுகுமார். அது வந்து மொத்த படத்தோட ஒட்டுமொத்த கனத்தையும் வந்து ஒன்மேன் ஆர்மியாக வந்து தூக்கி சுமந்திருக்கிறது அல்லு அர்ஜுன் தான். கண்டிப்பாக அவருக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் விரைவில் வளர்ந்துருவாடு. குறிப்பாக வந்து ஹாலிவுட் படத்திலே விரைவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே இந்திய சினிமாவில் அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமாகிடுச்சு. இன்னும் வெளிநாடுகள்லாம் அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கான தகுதியுள்ள ஹீரோவாக தன்னை வளர்த்துருக்காரு. அத்தனை திறமையிலும் கொண்ட ஒரு ஹீரோவாக இருக்கிறாரு. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த புஷ்பா 2 அப்படின்னு பார்த்தா பொழுதுபோக்கு அம்சமுள்ள ஒரு கதம்பமான ஒரு படத்தை விரும்புகிற ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கும் பிடித்த படமாக புஷ்பா 2 இருக்கும். இன்னொரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.